இருந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மயக்கம் வந்துச்சு. நான் இருப்பது வரலாற்று அரங்கா, தமிழரங்கா, தொல்லியல் அரங்கா அப்படின்னு எனக்கு. ஆனால் 3 இணைஞ்சா தான் வரலாறுன்னு தெரியும். தமிழக வரலாறு மிக சிறப்பாக நடுவர் நடத்த 7 தங்கள் கருத்துக்களை சொல்லிவிட்டார். ரொம்ப சிறப்பாக இருந்தது. எடுத்துக்கொண்ட கருத்துக்களும் சொல்லிய பாணியும் முறையும் சிறப்பாக இருந்தது. வரலாற்றில் ஆய்வுகளில் 2 விதமான ஆய்வு உண்டு. ஒன்று மைக்ரோ லெவல் ரிசர்ச், நுண்ணாய்வு. மற்றொன்று மேக்ரோ லெவல் ரிசர்ச், பெருமளவு ஆய்வு. மைக்ரோ லெவல் ஆய்விலேயே நம்ம நின்றுட்டோம்னா ஒரு கொசுவை வச்சு ஒரு பெரிய வரலாறு எழுதிட்டோம். இல்லை மேக்ரோ லெவலில் நுண்ணிய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு புலப்படாமே போயிடலாம். தவறான முடிவுகளை நம்ம எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மைக்ரோ லெவலும் மேக்ரோ லெவல் ஆய்வுகளும் ஒரு இடத்துல இணையணும், ஒரு பொது தளத்தில் இணையணும். பொது தளத்தில் இணையணும்னா ஒரு பொது நோக்கம் இணைக்கணும், ஒரு பொதுவான ஆர்வம் வரையறை நம்ம இணைக்கணும். இலக்கிய ஆதாரங்கள் அப்படின்னு இருக்கு. இலக்கியத்தை ஆதாரமாக மாற்றுறது ஆய்வாளர். இலக்கியத்தை நீங்கள் ஏறக்குறைய ஒரு 1000 பக்கம் இருக்கிற இலக்கியத்தை நீங்கள் ஒவ்வொரு சொல்லையும் நினைவில் வச்சுட்டு படித்தா கூட வரலாற்றுக்கு பயன்படக்கூடியவை ஒரு 10-12 சொற்களாகத்தான் இருக்க முடியும். ஆனால் இலக்கியமே ரசனைக்குரிய ஒரு விஷயம். ரசனைக்குரிய விஷயத்தில் உண்மையை பொய்மையை கூட அது புலவருக்கு பொய்யடகம்பாங்க இல்லையா, அந்த விஷயம் அதில் வந்துடும். வரலாறு தரவுகள் தொகுப்பு மட்டுமல்ல, அது ஆங்கிலத்தில் கிரானிக்கல் அப்படிம்பாங்க, நிகழ்வு தொகுப்பும்பாங்க. தொல்லியல் ஆய்வுகள் தடயங்கள். தடயம் கிடைச்சிருக்கு, தடயங்களை பட்டியலிடணும். இந்த நிகழ்வுல பட்டியலிடணும். இவை வரலாறு ஆவதில்லை. அப்படியே இருந்தால் வரலாறு ஆகும். என்ன சொல்ல போனால் நம் மார்க்ஸுடைய கார்ல் மார்க்ஸை அடிக்கடி நினைவுறுத்துற வழக்கம். Philosopher stated how the world is. உலகம் எப்படி இருக்கிறது என்பதை தத்துவ ஞானிகள் சொல்லிவிட்டார். பட் அவர் கன்சர்ன் இஸ் how to change it. நம்ம அக்கறை என்ன, எப்படி மாற்றுவது என்பது. இதை ஏன் நான் சொல்றேன்னா, நாம் பழமையை புகழ்வதற்காக ஆய்வதில்லை. பொற்காலம் கூட சொல்லலாம். அந்த பொற்காலத்தை திருப்பி போய் நம்ம வாழ்றதுக்கு சரியாக்கமா? ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் பொற்காலம். இவர் சொன்னார் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் சொன்னார். இந்த பொற்காலத்தில் போய் திரும்ப வாழ தயாராக ஒரு டைம் மிஷின் வச்சுட்டு அங்கே போய் வாழ தயாராக இருக்கலாம். நம்மளால் வாழ முடியாது. இன்றைய வசதிகளை அனுபவித்து விட்டு சடையவர்மன் சுந்தரபாண்டியனுடைய காலத்தில் போய் வாழ முடியாது. ஏனென்றால் பொற்காலங்களை சில சுயநல நோக்கத்திற்காக உருவாக்குகின்றார்கள். அவர் சொன்ன அதே சடையவர்மன் அவர் சொன்னதால ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தார், 20 ஆண்டு ஆட்சி நடத்தார், பல மாற்றங்களை கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு சொன்னது என்ன? எவ்வளவு கோவிலை கட்டினாரு, கோவிலுக்கு எவ்வளவு தேவதானம் கொடுத்தாரு. நிபந்தம் கொடுக்குறோம் தேவதானம். தேவதான நிலம் கொடுக்கப்படும் என்ற பொழுது யாருடைய நிலம் கொடுக்கப்படுகிறது? அந்த நிலத்தை ஆளுபவர்கள் யார்? அந்த நிலத்திற்குரிய வரிகள் என்ன ஆவது? அந்த நிலத்தின் சொத்து எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? அந்த உணர்வு இருந்தால் நம்ம மக்கள் பக்கம் நிற்கிறோம். அப்படி இல்லைன்னா மன்னருடைய புகழப்பாடு. இது என்னுடைய சொந்த கருத்து, தவறு எடுத்துக்க வேண்டாம். அதில் சொன்னாங்க, இந்த அம்மையார் மணிமேகலை நினைக்கிறேன் சொன்னது, இந்த நதிகளுக்கு இடையே இந்த அணைகள் கட்டுற சமயத்தில் அவர் அவர் அரசன் சொன்னார், இதை அந்த முதல் இருக்கிற அணையை நிறைஞ்சதுக்கப்புறம் இந்த நீரை கொண்டே விடணும். ஆனால் யாருக்காக விட்டாங்க? சதுர்வேதி மங்கலத்துக்கு விட்டாங்க. சதுர்வேதி மங்கலம் மக்களுடையதா? சதுர்வேதி மங்கலம் யாருக்கு? மறையோர்னு சொல்லப்பட்டு எல்லாத்தையும் நம்ம கிட்ட மறைச்ச அந்த பிரிவை கொடுக்குறாங்க. உடைக்காத கொடுத்துருக்காங்க.
பாண்டியர் கல்வெட்டு நிறைய இருக்கு. இந்த சதுர்வேதி மங்கலத்துக்கு அந்த பாசனம் உறுதி செய்வது அரசனுக்கு பொறுப்பு. மக்கள் வாழ்ந்த புனித நீருக்கு கிடையாது பொறுப்பு. சதுர்வேலி மங்கல நிலத்திற்கு நீர்ப்பாசனத்தை உறுதி செய்யணும். அதற்கு வாய்க்காலோ கால்வாயோ எதை வேணாலும் வெட்டணும். வெற்ற சமயத்தில் பாண்டியர் கல்வெட்டில் வந்து சாந்தமூர்த்தியுடைய புத்தகத்திலையும் வருது, சாந்தலிங்கம் அவருடைய புத்தகத்திலையும் வருது. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வாய்க்கால்ல ஒரு கையளவு தண்ணியை வேற எவனாவது எடுத்தா அந்த கை வெட்டப்படும். எங்க ஏகபோகம் வருதுன்னு பாருங்க. சதுர்வேதி மங்கலத்துக்கு போற நீர், அந்த நீருக்கான பாசன வசதி, அந்த நீருக்கு வரந்தாலும் வர சொல்றான். அது முன்னைய கட்ட அணைகளும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதுக்கு தடை இல்லாம போகணும். இதுக்கும் மக்கள் குடியிருப்புகளுக்கு அனைத்துக்கும் நீர் வசதியை உறுதி செய்கின்ற எந்த ஆவணத்தையாவது எந்த கல்வெட்டிலாவது நாம் கண்ட வேண்டாம். வரலாறு இப்படி இருந்திருக்கு. அதை மாற்றுவது நம் கடமை அல்லவா? அப்ப நமக்கு அதை உறுத்தணும். வரலாற்றுல நாம் எங்கு வீழ்ந்தோம் என்பதை பார்க்க வேண்டும். மக்களுக்கான நல்ல தேவைகளை, அடிப்படை தேவைகளை கூட ஒரு தர்மமாக கருதாத ஒரு பண்பாட்டு சூழல் இங்கே இருந்தது. அதான் பண்பாட்டை நம்ம மெச்சிரவன் கிடையாது. பண்பாடுன்னு சொல்லிட்டு நாம வந்து படையனை போற்றுதல் வச்சுட்டு இருக்கோம். ஆனா தமிழர் மரபு எப்படி இருக்கணும்னா, படையன கடிதலும் புதியன பூதலும் இருக்கணும். அது இல்லாம படையன போற்றுதல்ங்கிற முறையில பண்பாட்டை நம்ம கொண்டு வர பார்க்கிறோம். அந்த மனநிலையை மாற்றிவிட்டு வரலாற்றை படைக்க வேண்டும். நம்ம கோவில் எப்படி இருந்தது தெரியுங்களா? கோவில் நம்ம சொல்றோம், திறந்த வெளி கோவில்கள், யாருக்கும் தடை இல்லாத கோவில்கள். அப்படிதான் இருந்தது. ஒரு நடுகள், ஒரு வீரக்கல் அல்லது ஒரு தாய் தெய்வம், இதையெல்லாம் வந்து 4 பக்கமும் செவரு கட்டி அடைக்கிறது கிடையாது. திறந்த வெளி கோயில் கடவுளரை குகை கோயிலாக மாற்றியது. அதன் விளைவுகள் என்ன? வரலாறு why, how and what then அப்படிங்கிற கேள்விகளை கேட்க வேண்டியதுதான் வரலாறு. அப்படி பார்க்கறது இந்த கோவில்ல ஓப்பன் இதெல்லாம் இருக்குது. திறந்த வெளி கோவில்கள் வந்துல தடை இல்லை. நீ இங்க வரலாம், நீ வரக்கூடாதுன்னு இந்த தடையும் கிடையாது. அதுல பூசகம் ஒரு தொழிலாக மாறவில்லை. படையெல்லாம் உண்டு, வரவங்கலாம் படைக்கிறாங்க, பகிர்ந்து சாப்பிடுறாங்க, ஒரு பண்பாடு இருந்தது. ஆனா கோவில் கட்டி வந்தப்புறம் கோவிலுக்கு சொத்து வருது. சொத்து உண்டியல் இல்லாத கோவில் உண்டா? உண்டியல் இருக்கணும், சொத்து இருக்கணும். கோவில் சொத்து யாரு வரணும்? அரசன்கிட்ட கையில வந்து இந்த பூசகர்கள் கையில் வைத்துக் கொண்டா இந்த நிலம், இத்தனை நிலம் இந்த கோவிலுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நிலத்தை வச்சவன் நில உடைமையாளனாக இருந்த நமது விவசாயி அன்று முதல் நிலமற்ற கூலி வேலையாளாக மாற்றப்படுகின்றான். அவனது கிளர்ச்சிகள் வரலாற்றில் இலைமறை காயாக இருக்கின்றன. நேரடியாக கொண்டு வருவது வரலாற்றாளர் பொருள் கேட்ட தெய்வப்பணி. ஆனால் அடிப்படை மக்களை உடைக்கும் மக்களுக்கு அந்த தெய்வப்பணியோ தெய்வமோ என்ன செய்தது என்ற கேள்வியை எழுப்ப வேண்டியதல்லவா? நான் நாத்திகம் பேசல, ஆனால் மக்கள் இல்லாமல் ஆத்திகம் இல்லை. மனிதன் தானே கடவுளை பற்றி பேச முடியும், விலங்கா பேச முடியும், மனிதன் தான் பேச முடியும். ஆகவே மனிதன் தெய்வம் செய்ய வேண்டிய வேலையை நாம் நினைக்கின்ற அந்த உச்சகட்ட தெய்வம் என்று சொல்லுகின்ற அனைவரையும் தனது பிள்ளைகளாக பார்க்கின்ற தெய்வம், எல்லாவற்றின் மீதும் கருணையுள்ள தெய்வம், அன்பாக இருக்கின்ற அந்த சிவம் அனைவருக்குமாக செயல்பட்டு இருக்க வேண்டும். அந்த பொறுப்பை அந்த சிவன் தன்னை நம்பவர்களுக்கு கொடுத்து விட்டார் என்று எடுத்துக்கொள்ளும். அப்ப சிவன் செய்ய வேண்டிய பணியை மனிதன் செய்திருக்க வேண்டும். செய்ய தவறிவிட்டான் என்பதை வரலாறு சுட்டிக்காட்ட வேண்டும். அந்த சுட்டிக்காட்டுவதற்கு நாம் பயன்படும். நமக்கு தெரியும், இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கோம், இந்த பகுதியில் இருக்கிற நடுத்தர அல்லது ஆதரவற்ற குடும்பங்களுக்கு உள்ள அடைக்கலமாக இந்த கல்லூரி திகழ்கிறது. ரொம்ப இது புரோர்பதிஸ் இருக்கிற இடம் தெரியுது. இது கல்விப்பணி. மக்களுக்கு கல்வி சாலைகளை அமைத்து கொடுப்பதை தர்மமாக எந்த கல்வெட்டாலும் கூறியிருந்தார். வேத பாடசாலைகளை அமைக்கலாம்,
உபனிஷத் கற்றுக் கொடுப்பதற்காக கிராமங்களை நிபந்தனைகளாக அளித்தார்கள். அதெல்லாம் மன்னனுக்கு பணி. மக்களுக்கு கல்வி பணியை திண்ணை பள்ளிக்கூடங்கள் செய்தன. திண்ணை பள்ளிக்கூடத்தில் பெற்ற கல்வி என்பது உயர் கல்வியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. வேத கல்வியை மட்டுமே உயர்கல்வியாக காட்டினார்கள். வேத கல்வியை பயின்றவர்கள் மட்டுமே உயர் பதவிகளுக்கு சென்றார்கள். அவர்கள் மட்டுமே ஆட்சி பீடத்தில் திரைமறைவிலும் திரைக்கு முன்னாலும் செயல்படுகின்ற சக்திகளாக இருந்தார்கள். செல்வம் அவரிடம் கூடியது. அந்த வேதத்தில் என்ன இருக்குன்னு கேள்வி கேட்டாதான் பெற்ற பிரச்சனை. சம்ஸ்கிருதத்தை படிச்சாதான் தெரியும்பாங்க. தெரிஞ்ச சரி சம்ஸ்கிருதத்தை படிச்சவங்க சொன்னாங்கன்னா அவங்க சொல்றதும் கிடையாது. வேதத்தில் என்னதான் இருக்கு? எல்லாமே இருக்கு. எல்லாத்திலையும் உன்ன எடுத்து சொல்லுங்கன்னா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாசுதேவ குடும்பம். வசுங்கிறனுடைய அந்த விரிவாக்கம் வாசுங்கிறது. வசுனா சிறு பிரிவுன்னு அர்த்தம். ஒரு சிறு பிரிவு குடும்பமாக இருக்கின்ற பொழுது வசுதேவ குடும்பங்கிறது உலகில் உள்ள எல்லாரும் குடும்பங்கிற எந்த பொருளத்திலும் இன்றைக்கு அந்த பொருளை மாற்றிக்கொள்கிறார்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எத்தனை லோகம்? 7 லோகமா, 27 லோகமா, 21 லோகமா? பிரம்மலோகம், விதுர்லோகம், பல லோகங்கள், பூலோகம் வச்சுட்டு எந்த லோகத்தை பற்றி பேசுறாங்க? லோகத்தை பற்றி சமஸ்தா சுகினோ பவந்து வழிமுறையை சொல்லிட்டாங்க. அவனவன் வேலையை அவனவன் செஞ்சா லோகம் சுபிட்சமா இருக்கும். அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். என் தந்தையை விட நான் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று என் தந்தை நினைத்தார். என்னை விட என் மகன் சிறப்பாக இருக்க வேண்டும் நான் நினைக்கின்றேன். ஒரு மாற்றத்திற்கு நான் கருவியாக இருக்க வேண்டும். ஏற்கனவே சிறப்பாக இருப்பவர்கள் பிறர் சிறப்பாக வந்துவிட்டால் தங்கள் சந்ததிகளுக்கு பாதிப்பு வந்துவிடும் என்று முன்னெச்சரிக்கையாக பிறருக்கு கல்வியை கொடுக்காதீர்கள் என்று தர்மத்தை உருவாக்கி வைத்தார்கள். அந்த தர்மம் தான் பல இடங்கள்ல சோழர் கல்வெட்டிலையும், பாண்டியர் கல்வெட்டிலையும், மழகம் கல்வெட்டிலையும் எல்லா இடத்துலையும் இந்த 10 பற்றி சொன்னாங்க இல்லையா? 10 8 10 தான் இன்னைக்கு கிடைக்குது. முதல் 10 கிடைச்சதுக்கு கிடைக்கும். 5ஆம் 10 பரணர் செல்வெட்டு பாடணும். அதுல ஆடுகோட்பட்டு சேரலாங்க, வானவரம்பன் சேரலாங்க. அந்த காலத்துல பிரம்மதேயை கொடுக்கிற பழக்கம் கிடையாது. ஒருத்தனுக்கு பரிசு கொடுக்கணும்னா, மானியம் கொடுக்கணும்னா, ஒரு பகுதியில வசூலிக்கிற வரிய பொற்காசுகளை அப்படி கொடுத்துருவாங்க. யாருக்கு கொடுத்தாங்க? நம்ம பார்த்தா மதுரை காஞ்சி பண்ணவங்களும் கொடுத்துருக்காங்க, இதை கொடுத்துருக்காங்க. ஆனால் யாகம் செய்தவனுக்கு ஆனை மங்கலத்து வரியை தந்துவிட்ட சேர மன்னர்கள், அவர்களை பாடிய புலவர்கள் அதை பெரிய ஒரு சாதனையாக எடுத்து வைத்திருக்கின்றார். ஆனால் நம்மாடு அரசனுடைய அந்த முரசு கட்டில் படுத்ததுல அவன் தண்டிக்கலைங்கிற பெருமையத்தோடு நம்ம முடியும். தையல்களையே ஆடையாக கொண்ட ஏழ்மையான தமிழ் புலவர்களை, பாணர்களை குறிப்பிடுகின்றார்கள். ஒரு வறுமையான பிராமணனை பற்றி கூறியது பொற்கை பாண்டியன் ஐடியலுக்கு யாருக்கு பிற்காலத்தில், சங்கத்துக்கு பிற்காலத்தில் பொற்கை பாண்டியன் உருவாக்கப்பட்டான். எதுக்கு பொற்கை போச்சு தெரியுங்களா? பொற்கை பாண்டியன் அந்த கதையை பாருங்க. அரசன் மாறுவேஷம் போட்டு எம்ஜிஆர் மாதிரி தெருவில் சுத்தி இருக்கார். பிரஜைகள் எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு பார்க்குற. பகல்ல போக மாட்டாரு. அவங்க தூங்குற நேரத்தில் இவர் போவார், நல்லா இருக்கான்னு பார்க்கறது. தூங்குற நேரத்தில் அவர் போய் பார்க்கறதுல ஒரு வீட்டில் விட்டு கேட்கிறார். அங்க அந்த பிராமணன் சொல்றான், பிராமணன் சொல்றான், நான் காசிக்கு போறேன், போயிட்டு வரைக்கும் நாள் ஆகும், அது வரைக்கும் பத்திரமா இரு, நம்ம பாண்டியன் நம்ம பார்த்துக்கலாம், உனக்கு எந்த பாதிப்பும் வராது. அரசனுக்கு அப்படி பொங்கி, ஒரு பிராமணன் என்ன மீது இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கானா, பூரிச்சு போயிடலாம். 6-7 மாசம் முடிஞ்சு, அந்த காலத்துல இந்த வந்தே பாரதெல்லாம் கிடையாது, இவர் நடந்தே போயிட்டு வந்தார். அயோத்தியா போறபடி அன்னைக்கு புதிய வசதிகளை அந்த அரசாங்கம் செய்யலை. இப்படி இன்னைக்கு நம்ம பாராட்டணும். இவர் போயிட்டு இவர் வந்தது தெரியாம அரசன் கதவு திட்ட சத்தம் கேட்டு கதவு திட்டாராம். அதுக்கப்புறம் சத்தம் கேட்டுன்னா, ஐயோ நான் அவரு என்னை பற்றி தப்பா எடுத்துக்குவார், அவர் மனைவி தப்பா எடுப்பாரு அப்படின்ட்டு போய் கையை வெட்டிட்டாரு. அவருடைய நம்மூர் குடிமக்கள், உழைக்கும் மக்களுக்காக கையை இழக்கவில்லை. பொற்கை பாண்டியன்
ஒரு புனையப்பட்ட ஒரு மன்னன், உண்மையாக இருந்த மன்னன் இல்லை. அதுக்கு மோடி சொல்வார், அந்த காலத்தில் சர்ஜரி பத்திரம்லாம் நாங்கள் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆர்ம்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டோம், இந்த தங்கத்திலேயே கையை கொடுத்தோம். எவனா தங்கத்தில் கையை கொடுத்து கையை உயிரோட்டம் அமைச்சிக்க முடியுமா? இதையும் நம்பி நம்ம பெருமையாக பொற்கை பாண்டியர்களை உருவாக்கிய தேசம்னு பெருமையாக பேசுகிறோம். போலித்தனமான அடிப்படை மக்களுக்கு முரண்பட்ட பெருமிதங்களை வளர்ப்பதற்காக நாம் வரலாற்றை தேடுவது இல்லை. வரலாற்றை பார்க்காதீங்க. நாம் தவறு இழைத்தோம். நம் நிலங்களை நமது உழவர்கள் இழந்தார்கள். நமது உழைக்கும் வர்க்கம், ஒரு துணி நெய்கிற நெசவாளியாக இருந்தாலும் சரிதான், அல்லது இரும்பு தங்கத்தில் வேலை செய்யறாலும் சரிதான், அவன் பொருளுக்கு அவன் விலை நிர்ணயம் செய்ய முடியாது. அவன் உற்பத்தி செய்த பொருளுக்கு விலையை இந்த தன்னல கும்பல் முடிவு செய்யும். விலையே இல்லாமல் போனால் கூட அதை கொடுக்க வேண்டியிருக்கும். அதை அவன் பேரம் பேச ஆரம்பிச்சா, பேரம் பேசலாமான்னு கேட்டால் அவன் தலை இருக்காது, வாழ முடியாது. உழைப்பை உறிஞ்சிய ஒரு பண்டைய சமூகத்தை நாம் பெருமிதத்துக்குரிய சமூகமாக பார்க்க முடியும். பல நிகழ்ச்சிகள் இருக்கு நமக்கு. இங்க கொங்கு நாட்டிலேயே எவ்வளவு நிகழ்ச்சிகள் இருக்கு. இதில் போசலர்கள் வந்தாங்க. போசலர் இங்க திருநெல்வேலி போனா கன்னடியன் கால் வாய்ப்பு இருக்கு. போசலர்கள் இருக்கு நிறைய. எல்லாரும் படையெடுத்து வர்றாங்க. நாம இந்தியாவே படையெடுப்பாளர்கள் போயிட்டு லேண்ட் ஆஃப் இமிகிரன்ட்ஸ் படையெடுத்து வந்தாங்க. ஆனால் ஏன் இந்த வீழ்ச்சி? யார் வந்தாலும் ஏன் வெல்றாங்க, ஏன் இங்கே இருக்க போகிறாங்க? அங்கே தான் நம்ம கவலைப்படுற விஷயம். உள்ளூர் மக்களுக்கு வரலாற்று உணர்வு இருக்கணும். வரலாற்று ஞானம் நான் சொல்லலை, வரலாற்று அறிவுன்னு சொல்லலை, வரலாற்று உணர்வு இருக்கணும். நம்ம ஐரோப்பியர்கள் அமெரிக்காவுக்கு போகிறதுனால அங்கே நாகரீகங்கள் இருந்திருக்கு. யூக்கட்டான், அசடெக், மெக்சிகன், மாயன், இப்படிலாம் நாகரீகங்கள் இருந்த பகுதி அமெரிக்கா கண்டம். இவங்க போனாங்க. ஒருத்தர் ஒரு இத்தாலியர், ஸ்பெயின்காரர் அங்கே போறாரு. போறவரை பார்த்தோன்னா அவர் ரொம்ப உயரமா, ஐரோப்பியர்களுக்கு தெரியும், ரொம்ப உயரமா வெளுப்பா இருந்தாங்க. வெள்ளை ஆடையை போட்டுட்டு வர்றாரு. பெரு பகுதிக்கு வர்றாரு. அங்க நல்ல அரசு இருக்கு. நினைச்சா அத்தனை மக்கள் ஆயுதம் தாங்க முடியும். இவன் 10-200 பேர் தான் இருக்கான். ஒழிச்சே கட்டிடலாம். இங்க கேட்கிறான் இந்த மன்னன், யாரு வர்றாங்க? அப்போ ஒருத்தர் சொல்றாரு, யாருன்னு தெரியலீங்க, நம்ம இது வரைக்கும் அதே மாதிரி ஆளுகளை பார்த்ததில்லை. ரொம்ப உயரமா, வானளாவி உயரம். நம்மளால இதை மிகைப்படுத்த ரொம்ப சகஜமாச்ச. வானளாவி உயரம் வர்றவங்க வெண்ணிற தாடி, பெரியார் கிடையாது, வெண்ணிற தாடி, வெண்ணிற ஆடை அப்படின்னு சொன்னா புரோகிதர். அவங்க புரோகிதர். எல்லா இடத்துலையும் இந்த புரோகிதர்கள் நம்ம ஏமாத்திருக்கேன்னு இருப்பாங்க. அந்த புரோகிதர் சொல்றாரு, நம்ம மாயன் புராணத்துல வர்ற விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ? இவர் தான் அத்தாரிட்டி. என்ன, கடவுள் நம்ம ஊரை விட்டு போற சமயத்துல ஒன்று சொல்லிட்டு போனாங்க, நான் பின்னால வருவேன், ஒரு நாள் உங்களை பாதுகாக்க வருவேன், நீங்க ஒழுங்கா இருப்பீங்களான்னு பார்ப்பேன். கேரளாவில் ஓணத்தை அன்னைக்கு அவர் மாவலி பார்ப்பாரு இல்லையா, அவர் ஒழுங்கா அவரால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, கையில் நிலையில அவர் வர்றாரு, நம்ம மக்கள் இப்படி இருக்காங்கன்னு பார்க்கறது. ஆனால் இவர் வருவாருன்னு சொன்னோம்னா கடவுளே வர்றாரா? அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம்னா அப்படிதான் இருக்க முடியும். நம்மளுக்கு தான் சிவப்பாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி நம்ம கடவுள் அப்படிதான் இருப்பாங்க. அப்போ இவர் போய் அரசன் எதிர்க்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார். இத்தனை படம் வச்சிருக்கான் அவன், 200-300 பேர். இவன் மக்களை திரட்டினா கல்லாலே அடித்து கொண்டுடலாம். அதை கிளைவுடைய இது பின்னால் அவங்களுக்கு சொல்ல. அந்த இவன் கடவுளே அப்படின்னு சொல்லி போட்டு அவன் முன்னால வெள்ளையா இருக்கவனை பார்த்து ஏமாந்து போனாங்க. நம்ம நடிகர்கிட்ட நம்ம மக்கள் இளைஞர்கள் ஏமாறுறபடி ஏமாந்து போனாங்க. அவன் வந்தான், உள்ள ராஜோபச்சாரம், ஒரு வாரம் எல்லாத்தையும் வாங்கினா. எல்லாம் அரசனுக்கு காணிக்கை கொடுக்கணும்ல கடவுளுக்கு, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? கடவுள் மக்களுக்கு அள்ளி கொடுக்குறாரோ இல்லையோ, நீங்க காணிக்கை கொடுத்தாங்க, உங்க பத்தி இருக்கிறதெல்லாம் என்ன கொடுத்தாங்க. கொடுத்தப்பறம் சரி கிடைச்சதெல்லாம் போதும் அப்படின்ட்டு இரவோடு இரவாக மன்னனை கொன்றார்கள். மன்னன் தலையை காட்டணும், மக்கள் வீழ்ந்தார்கள். இப்படிதான் மெக்சிகோவும் விழுந்தது. இதே நிகழ்ச்சி இப்பொழுது அதனால அந்த உணர்வு இல்லாதனால 5 பேர் 10 பேரா வந்த ஐரோப்பியர்கள் இன்றைக்கு அமெரிக்கா ஐரோப்பியர்கள் நாடு. அங்க குடியிருங்க யாருன்னா மியூசியம் மாதிரி சில இடங்களை வச்சிருக்கான். இது நேட்டிவ் இந்தியன்ஸ் உடைய ரெசிடென்ஸ். அவனுக்கு நாங்க இவ்வளவு பண்றோம் அப்படின்ட்டு அவனை கூண்டுல அடைச்சிட்டு இவன் வேடிக்கை பார்க்கறான், ஜூவில் பார்க்கிறபடி.
அவன் நாட்டுல அவனை வேடிக்கையை வச்சுட்டு அடைச்சிட்டு மற்றதெல்லாம் இது ரிசர்வ் ஏரியா வச்சுட்டு வேடிக்கை பார்த்தான். அந்த மக்களுக்கு மூட நம்பிக்கை மூடத்தனம் இல்லாமல் வரலாற்று உணர்வு இருந்தால் பகைவன் யார் நண்பன் என்று புரிந்து கொண்டிருப்பார்கள், தற்காத்துக் கொண்டிருப்பார்கள். கிளைவரா பிளாஸ்டிக் யுத்தம்னு ஒன்று இதெல்லாம் சொல்றாங்க. பிளாஸ்டிக் போர்ல இவர் அவர் கிளைவை எடுக்கிறார். பிளாஸ்டிக் போர்ல அவர் பக்கம் இருந்த 1000 பேர் தான். அதில் 600 பேர் அவருடைய ஐரோப்பியர்கள், மீது இருக்கிறவங்க இந்தியன் சிப்பாய். அங்கே வந்தப்புறம் போர்ல இருக்கிறாரு. வந்துட்டு அப்போ வங்காளத்தினுடைய தலைநகர் முர்ஷிதாபாத், அங்கே வர வெற்றி பெற்ற வர மக்கள் கிளைவ் எடுக்கிறார் ஒரு டைரியில். முர்ஷிதாபாத்துக்கு நான் ரொம்ப பதட்டத்தோட போனேன். ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள், இரும்பு புற்று மாதிரி இருக்கிற அத்தனை மக்கள் நிறைந்த பகுதி அது. இந்துக்களும் முஸ்லீம்களும் நிறைய இருக்கிற பகுதி. எல்லா மக்களும் தெருவுக்கு வந்துட்டாங்க. நாங்க போறோம், எங்க 1000 பேர் கூட இல்லை. கிளைவ் எடுக்கிறார். Had they thought they could have undone us with mere stones and sticks, வெறும் கற்களை வீசியோ தடையால் அடிச்சோ எங்களை நிர்மூலமாக்கி இருக்க முடியும். But they remained there as mere spectators. 1,00,000 படை அந்த மன்னனுக்கு, சுல்தானுக்கு இருக்கு, நவாப் அந்த இவனுக்கு இருக்கு. அவன் உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கான். எந்திரிச்சன கேட்டான். முக்காலமா இருந்து ஞானிகள் அவனுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது அக்காலத்தை பற்றி அவனுக்கு தெரியல. அந்த முக்கால ஞானிகள் என்ன சொன்னாங்க, ராஜா எடுக்கணும், முதல்ல உங்களை காப்பாற்ற நீங்க இருந்தா தான் ராஜ்யமே. அரசன் ஒரு படையை கூப்பிடல, எது நடவடிக்கை திட்டமிடல. இவன் என்ன பண்ணிட்டான், இம்மிடியா சுரங்கப்பாதையெல்லாம் அதுக்குன்னே வச்சிருப்பான். இவரு சொத்தையெல்லாம் எடுத்துட்டு மனைவிகள் பட்டாளத்தோட இவர் தப்பிச்சு போயிட்டார். மக்கள் கொஞ்சம் பேர், சரி அரசன் வருவான், நமக்கு ஆணையிடுவான், நம்ம முடிஞ்சதை பார்ப்போங்கிற நிலைமையில் இருந்த மக்களும் தலைமை இல்லாமல் தங்களை இழந்து விட்டார்கள். 1000 பேர், 980 பேர் அந்நியர்கள். ஏறக்குறைய அந்த முர்ஷிதாபாத்தில் இருந்தவங்க 5,00,000 பேர். வங்கம் வீழ்ந்தது. நாம இப்படித்தான் காலனி ஆதிக்கத்துக்கு ஆட்பட்டோம். நம்ம கிட்ட ஆள்பலம் இல்லாமல எல்லா அந்நியனும் குறைந்த எண்ணிக்கையில் வந்தாங்க. ஆரியர்கள் கூட குறைந்த எண்ணிக்கையில் நாடோடிகளாக மாடு மேய்ப்பவர்களாக வந்தவர்கள் தான். எண்ணிக்கை மிகுந்ததனால் வலிமை அடைந்து விட்டோம் என்று நினைக்காதீர்கள். நமது எண்ணத்தில் உறுதியும் தெளிவும் இருந்தால்தான் நம்மை நாம் காப்பாற்ற முடியும். வாழ்வதற்கு வசதியற்ற நம் மக்கள் தங்களை இழந்து விட்டார்கள். வரலாறு என்பது நம்மை உணர்வூட்ட வேண்டும், தற்காத்துக் கொள்ள உதவ வேண்டும். ஒரு உயர்ந்த லட்சியத்துக்கான மாற்றத்தை வரலாறு உறுதி செய்ய வேண்டும். நம்ம எத்தனை பேர் தமிழகத்தை பிரிச்சாங்க, தமிழகத்துல பூவியல் ரீதியாக பிடிச்சாங்க. கூடி நாடு, குடநாடு, குட்டநாடு, வேநாடு மேற்கு பக்கம், நாஞ்சில் நாடு, தென்பாண்டி நாடு, பாண்டி நாடு, புனல் நாடு, பன்றி நாடு, அருவா நாடு, அருவா வடதலை இந்த கிழக்கு பக்கம். இடையில சொன்னாங்க மலாடு, மலை நாடு, சீத நாடு, கற்கா நாடு இடையில வச்சாங்க. இதை பிரிச்சாங்க, ஒவ்வொன்றுக்கும் தனிப்பகுதின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அரசு பிரிவுகள் வந்தது. கொங்கு நாடு அப்ப இல்லை, முதல்ல இல்லை, பின்னால கொங்கு நாடு உருவாச்சு, கொங்கு பகுதி உருவாச்சு. இந்த கொங்கு பகுதி பலரும் வந்து கலந்து செல்லக்கூடிய கூடல் பகுதி. கூடல் பகுதி ரோமன் ரூட் இருக்கீங்க. ரோமானியர்கள் பாண்டிச்சேரியிலிருந்து பட்டினம் வரைக்கும் போறதுக்கு இந்த வழியா போயிருக்காங்க. அதனாலதான் ரோமானிய நாணயங்கள் அதிகமாக கிடைக்கும் பகுதியாக இந்த பகுதி இருக்கு. அப்ப அவங்க ஏன் இந்த பகுதி இருக்கிறோம், அது மட்டுமே காரணம் அல்ல. இங்கே பல தொழில்கள் செழித்து இருந்திருக்கின்றன. துணியும் இங்க இருந்திருக்கு, மணியும் இங்க இருந்திருக்கு. அவ்வளவு செழிப்பான பகுதியாக உடைப்பவர் பகுதியாக இருந்தது பூந்து பகுதி. நம்ம பார்த்திருக்கோம், ஒரு காலத்துல பஞ்சத்தால் அடிபட்டு போச்சு. நமக்கு இங்கிருந்த உணவு கோர்ஸ் வெரைட்டிஸ், சோளம், வரகு அப்படின்னு இருந்தோம். ரொம்ப கிட்டு போனோம். ஒயிட் கிரீன் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சாங்க. அந்த பழையதெல்லாம் அடிச்சுட்டு புது தானியங்களை கொண்டு வந்தோம். அந்த தானியங்கிறத இங்க வளர்க்கறதுக்கு உங்களுக்கு நீர் தேவை, அதிகமாக தேவைப்பட்டது. உங்களுக்கு அணைகள் தேவைப்பட்டது. இன்னைக்கு நீரை வச்சுக்கிட்டு நாம மோதிட்டு இருக்கோம்.
பல இடங்களில் சொன்னாங்க, பள்ளம்னு சொன்னாங்க. காட்டாறு வர பகுதியான பள்ளம். அந்த மழையில் மட்டுமே நீர் வருகின்ற பகுதி. சங்கனூர் பள்ளம் அப்படிதான். எவ்வளவு தூரம் சங்கனூர் பள்ளத்தில் ஆறு அடிச்சு போயிருக்காங்க, திடீர்னு ஒரு நமக்கு தெரியாது. ஆறுகளும் பள்ளங்களும் இருந்திருக்கு. ஆனால் ஆற்றுப்படுத்தத்தான் நமது வரலாறு நமக்கு உதவவில்லை. அது இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்ல விரும்புகிறது, தோழர்களே, அறிவார்ந்த நமது தோழர்கள் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு ஒரு வரலாறு உண்டு. அந்த வரலாறு என்பது அவன் சிறப்பாக ஆண்டான் இவன் சிறப்பாக ஆண்டான் அவ்வளவு பெருமைங்கிறதுக்காக கிடையாது. அதை விட எவ்வளவு மேம்பட்டு நாம் இன்று இருக்கின்றோம், இதை விட மேம்படுவதற்கான என்ன வழி என்பதை தேடுவதற்காக வரலாறு பயன்பட வேண்டும். அதற்காக உணர்வுகள் திரட்டப்பட வேண்டும். பண்பாடுன்னா நான் மறுபடியும் சொல்றேன், படையன போற்றுதல் அல்ல, பண்பட்டு கொண்டே இருப்பது என்று பொருள். அதுதான் பண்பாடு. தொடர்வினையே தவிர முடிந்து விட்ட வினை ஒன்று அல்ல. அது நமது பண்பாட்டு பாதுகாப்பு என்பது நாம் பண்படுகின்ற மாற்றம் முன்னேற்றம் என்பதை உறுதி செய்கின்ற வரலாற்று அறிவு. அந்த அறிவை பெறுவதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இத்தகைய அறங்கள் பயன்பட வேண்டும். திறமையுள்ள அறிவார்ந்த தோழர்கள் இருக்கின்றீர்கள். நீங்களும் இந்த ஒரு பணியை பரவலாக்குங்கள். நமது மக்களை விழிப்படைய செய்யுங்கள். எந்த வரலாறு நமக்கு நமது வீழ்ச்சிகளை, அதுதான் நமது புகழ்ச்சியை பற்றி தெரிய வரலாறு விட வீழ்ச்சிகளை குறிக்கின்ற வரலாறு நமக்கு நல்லது வேணும். நம்ம தவறு நமக்கு தெரியணும். அப்பதான் அந்த தவறு மீண்டு எதிர்காலத்தில் விழிப்பாக இருப்போம். நீங்கள் விழிப்பாக இருப்பீர்கள். நம்மையும் தமிழர்களையும் காப்பாற்றுவீர்கள், திராவிடத்தையும் காப்பாற்றுவீர்கள், இணைந்து வாழக்கூடிய இந்தியாவையும் காப்பாற்றுவீர்கள். இணைப்பு என்பது சமத்துவத்தின் அடிப்படையில் இணைப்பே தவிர ஒன்றின் கீழ் ஒன்றாக இருந்தால் இணைப்பு அல்ல, அதற்கு பெயர் அடிமைத்தல். நாம் சமத்துவ நிலையை இணைப்பாக இருப்பதை வாழ விரும்புகின்றோம். நமது வரலாறு அந்த உணர்வை நமக்கு தரும் என்ற நம்பிக்கை உண்டு. நன்றி, வணக்கம்.